20 rupees. 20 ரூபா. 20 ரூபா பேங்கோ. 20 ரூபா தாங்க. 20 ரூபாங்க. 20 ரூபாங்க. முதல் 10 ரூபா சாமி, ரெண்டாவது 20 ரூபா சாமி. அது எங்க போகுது சாமி? ரூபாங்க. 20 ரூபாங்க. 20 ரூபா வாங்குறாங்க டாஸ்மார்க்கில். அதே இது ஒரு 10 பாட்டிலாம் 10 பாட்டில் ஒட்டுக்கா கொடுத்து 10 பாட்டிலுக்கு 200 ரூபா வச்சா வாங்குறானுங்க. அதே இது நம்ம அந்த 10 பாட்டில் ரிட்டர்ன் கொண்டு போனோம்னா வாங்க மாட்டேன், மத்தியானம் கொண்டு ஆள் இல்லாத கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க. இது என்ன கணக்குன்னு தெரியல. அது பல்லடத்துலேருந்து சுரேஷ்குமாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறாங்க. இப்போ குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா பல்லடத்துக்குள்ள மட்டும் ஒரு 10,000 பாட்டில் டெய்லி போகுதுங்க. இப்போ மாதம் வந்து 20 லட்சம் ரூபாய் ஆச்சுங்க. இப்படியே தமிழ்நாடு ஊரை இப்படி கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை கோடி போகுது, யாருக்கு போகுது. ஆனால் பல்லடத்தில் மாதிரி மோசம் எங்கேயுமே கிடையாதுங்க. இப்போ வந்து பாட்டிலுக்கு வந்து 20 ரூபா வாங்குறாங்க. அப்புறம் அந்த பாட்டிலை கொண்டு போய் திருப்பி கொடுக்குறப்ப சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாதுங்க. வாங்குறப்பவே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சரக்கு கண்டுபிடிச்சவங்க கூட அவ்வளோ இது பண்ண மாட்டானுங்க. அவ்வளோ லொல்லு திமிரு தான் பேசுகிறாங்க. இந்த பாட்டில் கொண்டு போய் கொடுத்தோம்னாங்க, ஒரு 10 பாட்டில் சேர்த்து ஒட்டுக்க கொண்டு போய் கொடுத்தோம்னா மத்தியானம் வா சாயந்தரம் வா அப்படின்னு சொல்கிறாங்க.